மாவட்டம் அரையூர் என்ற சிறிய கிராமத்தில் இருந்து வந்த அவருக்கு மண் சார்ந்த கதைகளை சொல்வதில் அலாதி பிரியம். அவர் இயக்கிய தம்பி என்ற படத்தில் நடிகர் மாதவன் ஒரு வசனம் பேசுவார். என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கல, ஆனா அடிச்சதுக்கு அப்புறம் யோசிக்கிறீங்க பாத்தியா, அதுதான் பயம். அந்த வசனம் வெறும் சினிமா வசனம் அல்ல, அது சீமானின் ஆழ் மனதில் இருந்த அரசியல் வெளிப்பாடு. 2008 ஈழப்போர் உச்சகட்டத்தை அடைந்தபோது சீமானுக்குள் இருந்த இயக்குனர் விடைபெற்றார். போராளி விழித்துக் கொண்டார். அவர் பேசிய பேச்சுக்கள் ஒவ்வொன்றும் டெல்லியை உலுக்கின. என் மீனவனை அடித்தால் இலங்கை மாணவன் இங்கு படிக்க முடியாது என்று அவர் திருநெல்வேலியில் முழங்கிய போது இந்திய தேசத்தின் இறையாண்மை ஆட்டம் கண்டதாக அரசு கருதியது. தேசிய பாதுகாப்பு சட்டம் NSA ஒரு சாதாரண மனிதனை உடைத்து போடக்கூடிய ஆயுதம். ஆனால் வேலூர் சிறைச்சாலையும் மதுரை சிறைச்சாலையும் சீமானுக்கு தண்டனை அறைகளாக இருக்கவில்லை. அவைதான் அவர் அரசியல் பாடத்தை கற்ற வகுப்பறைகள். சிறையில் இருந்த அந்த நாட்களில் அவர் தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட கேள்வி ஒன்றுதான்: ஏன் தமிழர்களுக்கென்று ஒரு நாடு இல்லை? ஏன் நமக்கென்று ஒரு அதிகாரம் இல்லை? திராவிட அரசியல் பேசி 50 ஆண்டுகளாக நாம் சாதித்தது என்ன?